ஆதிசங்கரர். இந்த கரையில இருந்து சனந்தனா அப்படின்னு கூப்பிடும் பொழுது, அடடா குருநாதர் கூப்பிடுற அந்த பக்கத்து அடுத்த செகண்ட் நம்ம இல்லாம, அடுத்த நொடி நம்ம இல்லாம போயிட்டோமே அப்படின்னு வேகமா இவர் என்ன பண்றாரு, தான் எங்க நிக்கிறோம் என்ன பண்றோன்றதெல்லாம் விட்டுட்டு கடகடன்னு கங்கை மேல ஓடுறாரு. கங்கை நதி மேல ஓடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீந்தல, கங்கை நதி மேல ஓடுறாரு. கங்கை தாய் இவர் எந்த அளவுக்கு குருபக்தியில சிறந்தவரா இருந்தா, அவர் முழுகிடக்கூடாதுன்னு அவர் கால் வைக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தாமரைப்பூவை மேல எடுத்துன்னு வராங்க. இவர் கால் வைக்கிற இடம்லாம் ஒரு தாமரைப்பூ வருது. அந்த ஒரு தாமரைப்பூ மேலேயும் அவர் காலை வச்சு அடுத்த கரைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு, சுவாமி மன்னிச்சிருங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நான் அந்த பக்கம் கரையில இருந்தேன்னு ஆதிசங்கர் கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா இந்த சனந்தனர் ஓடி வந்த எல்லா இடத்துலயும், கால் வச்ச எல்லா இடத்துலயும் ஒரு தாமரைப்பூ இருக்கு. அப்ப சொல்றாரு ஆதிசங்கரர், உன்னோட குரு பக்தியை நான் ரொம்ப மெச்சுறேன். நீ எந்த அளவுக்கு குரு பக்தி வாய்ந்தவனா இருந்தா, நீ முழுகிடக்கூடாதுன்னு கங்கை மாதாவே தாமரை